சேலம் அருகே வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட சில மணி நேரத்தில் 2 வயது சிறுமி பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் குகை அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்த முருகேசன் இந்திராணி தம்பதியரின் 2 வயது மகள் பரமேஸ்வரி பகல் நேரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள். இரவு உணவுக்கு பிறகு உறங்கச் சென்ற சிறுமிக்கு திடீரென வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சிறுமி உயிரிழந்தாள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொற்றுநோய் பரவுகிறதா என்ற அச்சம் மக்களிடையே நிலவி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தண்ணீர் இல்லாத கிணற்றில் விழுந்த தொழிலாளியை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டுள்ளனர். நத்தம் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த கட்டட தொழிலாளியான பீர் முகமது தனது செல்போனை கிணற்றில் தவறவிட்டார். அதனை எடுக்க கயிறு மூலம் கிணற்றில் இறங்கிய போது எதிர்பாராத விதமாக உள்ளே விழுந்தார். தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி பீர் முகமதுவை உயிருடன் மீட்டனர். இந்த பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்களும் மீட்பு பணியின் போது மூர்ச்சையானதால் அவர்களுக்கும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல்லில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாமக்கல் நகராட்சிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம், கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் நகராட்சி அதிகாரிகள் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் 40 மைக்ரானுக்கு குறைவாக உள்ள பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மதிப்பு சுமார் 1 லட்சம் ரூபாய் ஆகும். அவற்றை விற்பனைக்கு வைத்திருந்த கடை உரிமையாளர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. கொடைக்கானலில் நடைபெற்ற போட் அண்ட் ரோவிங் கிளப்பின் 125வது ஆண்டு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கொடைக்கானலில் 1890ஆம் ஆண்டு போட் அண்ட் ரோவிங் கிளப் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த கிளப் சார்பாகத்தான் கொடைக்கானல் ஏரியில் 60க்கும் மேற்பட்ட படகுகள் இயக்கப்படுகின்றன. இந்த கிளப்பின் 125வது ஆண்டு விழாவில் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி லட்சுமணன் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மஸ்கட்டிலிருந்து 3 கிலோ தங்கம் கடத்தி வந்த கேரள நபர் விமான நிலையத்தில் பிடிபட்டார். சென்னை மீனம்பாக்கம் சர்வதேச விமான நிலையத்தில் சுங்கலாக அதிகாரிகள் பயணிகளிடம் சோதனை நடத்தினர். அப்போது மஸ்கட்டிலிருந்து வந்த கேரளாவைச் சேர்ந்த ஒருவரிடம் நடத்திய சோதனையில் அவர் 3 கிலோ தங்கம் கடத்தி வந்தது தெரியவந்தது. விசாரணையில் அவர் கேரள மாநிலம் கண்ணூரைச் சேர்ந்த ஜபீர் என்பது தெரியவந்தது. தங்கத்தை பறிமுதல் செய்த போலீசார் ஜபீரை கைது செய்தனர்.